மலிவு கடல் வாங்க வேண்டியோண்டு 50 ரூபா எல்லா பொருளும் நாங்கள் மலிவாக கொடுக்குறோம். இங்கே இதுகளும் 50 ரூபா வேணா எல்லாம் 50 ரூபா. எங்கள்கிட்ட வந்துட்டு எது எடுத்தாலும் 50 ரூபா மட்டும்தான் வரும். விலை கூடுறது ஒன்றும் இல்லை. நல்லூர் கந்த சுவாமிகளுக்கு வந்தாங்க வந்து நீங்களும் வந்து பார்த்துட்டு 50 ரூபாய்க்குன்னு சொல்லி நிறைய பொருட்கள் மலிவு விலையில் விற்று கொண்டிருக்கணும். ஒரு கடையில் வந்து எது கட்டின்னு சொல்லி சொன்னால் அந்த இடத்த உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கு முதல்ல இங்கே என்ன சாமான் இருக்குன்னு சொல்லி ஒவ்வொரு சாமானாக காட்டுறேன் பாருங்க. யூஸ் ஆகிருக்குமான்னு சொல்லி பாருங்க. பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா வந்து வாங்குங்க. எவ்வளோ சாமான் இருக்குன்னு பாருங்க. இந்த பாருங்க இதில் முக்கியமாக ஒரு விஷயத்தை காட்டுறோம், காட்டி போட்டு மிச்சத்தை காட்டுறோம் பாருங்க. இந்த பாருங்க இதுவும் 50 ரூபா தான் கொடுக்கணுமா பாருங்க. இந்த பாருங்க நல்ல ஒரு உப்படியான சேலில் மட்டும்தான் இந்த வெளியிலுக்கு வாங்கலாம் பாருங்க. ஒவ்வொன்றா என்ன மாதிரி எடுத்து காட்டுறேன். இந்த அண்ணையும் இருக்கும் நிற்கிறார். அண்ணையிட்ட எங்கே கேட்போம். அதுக்கு சாமானில் பார்ப்போம். அண்ணன் என்ன மாதிரி இந்த கடை எவ்வளத்தில் இருக்கிறத பற்றி கொஞ்சம் சொல்லுவீங்களா? இது வந்து என்ன இந்த ரியோ ஐஸ்கிரீம் இருக்குல்ல. ஓகே. ரோயில் ரியோ ஐஸ்கிரீமுக்கு முன்னாலே இருக்கு போட்டுருக்கீங்க. இதில் வந்துட்டு நாங்கள் எந்த பொருள் எடுத்தாலும் 50 ரூபா படி தான் கொடுக்குறோம். ஓகே. என்னென்ன பயன்படும்னு சொல்கிறீங்களா? இது வந்துட்டு நாங்கள் செயினில் இருந்து ஓகே சின்ன பிள்ளைய தேவை அந்த படிப்புக்கு தேவையான பென்சில்லேருந்து அலியிலேருந்து தலைக்கு குத்துற கிளிப்லேருந்து முழுக்களவு இருக்குது எங்கள்கிட்ட தேவையானது. எல்லாமே 50 ரூபா. எல்லாம் 50 ரூபா. வேறு 50 ரூபாய்க்கு இப்போ என்னத்தை வாங்குறதா நான் இவ கொடுக்குறேன். இங்கே பாருங்க சுப்பாக்குழு எவ்வளவு இது? சுப்பாக்குழுவும் 50 ரூபா தான். 50 ரூபா தான் பாருங்க. இதில் என்னென்னதுக்கு பயன்படும் ஓப்பன் டாப் அதுவும் 50 ரூபா. 50 ரூபா. இதில் பாருங்க இந்த ஜாமான்கள் எல்லாம் இந்த சீப் இருக்குது பாருங்க. இந்த பாருங்க இது என்ன மாதிரி இந்த என்னத்துக்கு எப்படி யூஸ் பண்ணுறாங்க. இந்த ரோல் பூலும் 50 ரூபாய்க்கு தான் கொடுக்கும். எத்தனை இருக்குது இதுக்குள்ள? இதில் வந்துட்டு 24 இருக்குது. 24 இருக்குது ரோல் பூல். இது 50 ரூபா. அம்மியால பாருங்க அலஸ் பேன் இருக்குது. இங்கே பாருங்க சின்ன சின்ன சாமான்ல இவ்வளோ இருக்கணும். இது பாருங்க கிளிப்பின் எல்லாம் இருக்குது. இப்போ சில பேருக்கு தெரிஞ்சால் இந்த இடத்துல வந்து அள்ளி கொண்டு போயிட்டோம்னா மினி தான் வந்து கொண்டு இருக்கிறோம். ஒவ்வொன்றா காடுறேன் பாருங்க. வேறு என்னென்ன சாமான் இருக்குன்னு சொல்லி மேலே எல்லாமே இருக்குது பாருங்க. இதுகள் என்ன மாதிரி என்ன இதுகள்? இதெல்லாம் 50 ரூபா தான். அந்த ரேஞ்சிலேருந்து எல்லாம் 50 ரூபா. கண்ணாடியிலேருந்து எல்லாமே இருக்குது 50 ரூபாய்க்கு. சின்ன பிள்ளைகளுக்கு ஏற்ற மாதிரி என்ன இது பாருங்க ஸ்டைலாக போட்டு கொண்டு போயிடும். இந்த கண்ணாடியில் எல்லாமே இருக்குது. சீப்பை பாருங்க. இந்த சீப்புகள் இப்போ எல்லாம் 50 ரூபா. 50 ரூபா. இதில் சில பேர் வந்து அள்ளி கொண்டு போய் வேறு சேல் போட்டு விற்பினமே. நாங்கள் இப்போ கடையிலுக்கும் லொட்டா கொடுக்குறோம். கொடுக்குறேன் நீங்களா? ஆனால் இப்போதே கொஞ்சம் சாமானை கொண்டு வச்சுருக்கிறீங்க. பாருங்க எல்லாம் 50 ரூபா. கோர்மாத்து பென்சில். இந்த பாருங்க மேலே அழி இருக்கு. ஓகே ஓகே. ஆனால் உங்களோட சொப்பில் எடுக்கிறாண்டா என்ன மாதிரி? ஸோ உங்களோட கடையில் எடுக்கிறான்னு சொன்னால் கூட விலையா? இல்லை கடையில் எடுக்கிறேன்னா நாங்கள் ஹோல்சேலாக எடுக்கிறேன்னா கொஞ்சம் குறைச்சி கொடுக்குறீங்களா? ஆனால் இங்கே வந்து இந்த விலைக்கு விற்கணும் 50 ரூபா. வேறு இந்த கிளிப்பின்கள் எல்லாம் இங்கே வந்தால் தான் வாங்கணும். இங்கே இதுகளும் 50 ரூபா வேணா? எல்லாம் 50 ரூபா. சரி நீங்கள் கதைங்க வாங்கக்கூட காய்ச்சி கஸ்டமர் நீங்கள் கதைங்க. ஓகே கதைங்க இது பாருங்க எப்படி அழகாக இருக்குன்னு பாருங்க. இதுக்கும் 50 ரூபா தான். இது 50 ரூபா என்னென்ன எல்லாம் உங்களுக்கு காட்டணுன்றதாக காட்டுறேன் பாருங்க. இங்கே பாருங்க இந்த கிளிப்பின் எல்லாம் 50 ரூபா தான். கூடுதலாக உங்களுக்கு தெரியும் நான் இந்த சனலில் வந்து ஃபுல்லாகவே மலிவு சாமானை தான் காட்டி கொண்டு வரேன். மலிவு சாமான்கள். அப்போ அதால் வந்து இன்றைக்கும் இந்த அப்படி மலிவு சாமானை காட்டணும் உங்களுக்கு காட்டணும்னு சொல்லி யோசனை வந்துட்டு இந்த இங்கே பாருங்க இதுகள் எல்லாமே என்ன மாதிரி என்ன 50 ரூபா தான். எத்தனை கலர்ஸில் இருக்குது? இது வந்துட்டுன்னா எங்கள்கிட்ட 12 கலர்ஸ் மாதிரி இருக்குது. 12 கலருக்கு மேலே. ஓகே இங்கே பாருங்க 12 கலருக்கு மேலே இருக்குது. ஆமாம் இருக்குன்னா இன்னும் போடலை நாங்கள். அவன் என்ன சாமான் போடு. இங்கே பாருங்க இன்னும் சாமான் அப்போ போட்டு கொண்டு இருப்பீங்க. போட்டு கொண்டு முடியல. இன்னும் வேறு டிசைனல் இருக்கு. ஓகே எங்கள்கிட்ட போட இடம் கொஞ்சம் காணாதால சாமான் கீழே கிடக்குன்னு போடலை. ஓகே இந்த பாருங்க எவ்வளோ சாமான் எடுத்த இடத்துல மேக்ஸிமம் ஃபுல்லாக யூஸ் பண்ணி நிறைய சாமான் போட்டிருக்கு. நம்ம இந்த பாருங்க இங்கேயும் இருக்கு சாமான் எல்லாத்தையுமே காட்டுறேன் பாருங்க. இந்த பாருங்க இது என்ன சாமான் அண்ணா? இது வந்துட்டு அந்த சின்ன பிள்ளைகள் இந்த பிடிச்சி தலையில் குத்தி சின்ன பிள்ளைகளுக்கு அப்படி குத்தி விட்டா அப்படி எனக்குமே நெஞ்சு பாருங்க சாமான். இந்த அடுத்த சாமானை பாருங்க. இந்த அலிரபர் பார்த்தீங்கன்னா ஒரு பழங்கள் இதில் வச்சிருக்கீங்க. எப்படி லிப்ஸ்டிக்ன மாடல் எல்லாம் இருக்கு. காட்டுங்க. ஆமாம் லிப்ஸ்டிக் ஆனால் அலிரபர் அதுவும் 50 ரூபா. எல்லாம் 50 ரூபா. அடைங்க எதை எடுத்தாலும் 50 ரூபா. அடைங்க இந்த கஸ்டமர் இப்போ தான் வந்து கொண்டிருக்கணும். எதை எடுத்தாலும் 50 ரூபா. வேண்டிய 50 ரூபா. இங்கே பாருங்க இதுகளை பாருங்க. இதெல்லாம் 50 ரூபாய்க்கு தான் பாருங்க. நிறைய சாமான் இருக்குது பாருங்க. சீப்புகளெல்லாம் வகையாக இருக்கு. இதுக்கு எடுக்கிறது என்ன? இது அப்படியே 50 ரூபா. அப்படியே காட்டு பெரிய காட்டு. இதில் வெளியில் வந்து கூட வெளியிலுக்கு போகும் 50 ரூபா. ஜெய பாட்டு இருக்கு என்னென்ன எல்லாம் கடையில் 100 ரூபா 150 ரூபா விற்கிற சாமானை தான் நான் 50 ரூபா கொடுக்குறேன். 50 ரூபா குடிக்கணும். அந்த இருக்கு இந்த வாங்க எதை எடுத்தாலும் 50 ரூபா வாங்க. வேண்டிய 50 ரூபா. 50 ரூபா வாங்க. 50 ரூபான்னு சொல்லி நான் கதவையான இதுக்கு எடுத்து போடுங்க. இந்த பாருங்க கூடை எல்லாம் வச்சு அந்த கூடைக்கு தான் போடுறோம். இந்த பாருங்க அடுத்தடுத்து இப்போ தான் மக்கள் வந்து அடிக்கணும். அந்த கூடைக்குள்ளே போட்டுட்டு தான் இவர்கிட்ட கொடுக்குறது. நிறைய சாமான்கள் செயல் போகுது. 50 ரூபான்னு சொன்ன உடனே எல்லோரும் அள்ளி கொண்டு போய் நிற்கணும். ஆனால் சில பேர் தெரியாது செயல் போகுது. அது எல்லாத்தையும் உங்களுக்கு ஆடுறேன். இது என்ன சாமான்டா? இது பொட்டை சின்ன பிள்ளைகளுக்கு போட்டு பாருங்க. இந்த இடத்தை காட்டுறனை படுத்துலண்டா பாருங்க. இங்கே பாருங்க ரியோக்கு பக்கத்தில் தான். இதில் விரைக்குள்ள ரியோக்கு பக்கத்தில் இதை வாங்கக்கூடிய மாதிரி இருக்குது. இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த வார இடம் இதில் ரியோ ஐஸ்கிரீம் வந்து விற்று கொண்டிருக்கலாம். இந்த பாருங்க
வாங்க எதை எடுத்தாலும் 50 ரூபா வாங்க வேண்டியோண்டு 50 ரூபா வாங்க கிட்ட வந்து பாருங்க வேண்டியோண்டு 50 ரூபாய்க்கு அழகு வடிவு மலிவு கிட்ட வாங்க 50 ரூபா கடை எதை எடுத்தாலும் 50 ரூபா வேண்டியோண்டு 50 ரூபா வாங்க கோல் கவரிங் தான் பிடிச்சிருக்குது இப்போ அந்த கோல் கவரிங் 50 ரூபாய்க்கு தான் கொடுக்கணும் இங்கே வேறு இங்கே வேறு மேலேயும் கொலி விரிக்கணும் கிளிப் மேலே கோயிலை சொல்லி கொண்டிருக்கோம் இப்போ 2-3 நாள் செல்ல நிறைய மக்கள் வந்துட்டு நம்ம அதுக்கு பிறகு வாங்குற கஷ்டம் இந்த இடங்களில் வந்து சரியான க்ரௌட் இருக்கும் இப்பயே நீங்கள் வந்து அந்த கிடக்கிற இப்போ இப்படி தானே குறிப்பிட்ட இடத்துல சாமான் போடலாம் எல்லாருக்கும் அந்த கடையில் கொடுத்துருக்கணும் அப்போ இவை கொடுத்துட்டு தெரிஞ்ச அழகா செட்டாக நீங்கள் பார்த்து இதுக்கு வந்து எடுத்துக்கொள்ளலாம் இங்கே எப்படி இருக்கு மலிவு கடல் வாங்க வேண்டியோண்டு 50 ரூபா யாரும் தர மாட்டாங்க 50 ரூபாய்க்கு பிளேண்டி காசுக்கு சாமான் வாங்க வேண்டியோண்டு 50 ரூபா வாங்க வேண்டியோண்டு 50 ரூபா எடுத்தாலும் 50 ரூபா 50 ரூபா இந்த வேறு அதை எடுத்தேன் 50 ரூபா தானே எடுக்கலாமே கட்டாயம் வாங்கணும் இது வேறு இந்த பாருங்க இது விட தான் 50 ரூபா பூவுகள் மாதிரி சின்ன பிள்ளைகளுக்கு நல்ல யூஸான சாமானும் இருக்குது இது பாருங்க இதை பாருங்க 50 ரூபா இது 450 அண்ணே இது பாருங்க இது 450 இது இப்படி கிளிப் பண்ணுறது தான் 50 ரூபா பாருங்க இது வேறு அப்படி சாமான்லாம் இருக்கா வேறு என்ன சாமான் அப்படி இருக்குது இதெல்லாம் வந்துட்டு 2 சோடி 50 ரூபா கொடுக்கும் அது வந்து 2 சோடி 50 ரூபா கொடுக்குறாரு அப்படியும் இருக்குது பல மாதிரியும் இருக்குது சாமான்கள் நீங்கள் இந்த கடைக்கு வந்தீங்கன்னா வாங்கலாம் வேறுங்க இந்த வேறுங்க இங்கே இதெல்லாம் அப்படி இப்போ தான் அரைஞ்சு வேறு இனம் நல்லூர் கோவிலண்டா அவங்களுக்கு சொல்ல தேவையில்லை இந்த இதில் இந்த காப்பு வடிவாக இருக்குண்ணே இங்கே பாருங்க சாமான் ஊல் பேண்டு எல்லாத்துக்கும் எக்கச்சக்கமான சாமான்கள் இருக்குது எல்லாமே இந்த பம்பரம் மேலே வர பம்பரங்க விளையாட்டு சாமானும் இருக்குது யூஸ் ஆன கூவி விற்று கொண்டிருக்கிறாரு 50 ரூபா 50 ரூபா இது அழுறாப்பற இதுக்கும் 4 அப்படியா இது பாருங்க இது பாருங்க இந்த வடிவா போட்டு வச்சிருக்கேன் இது பாருங்க இந்த விலைகளுக்கு போகுது பாருங்க சாமான்லாம் இதுவே இருக்குது இங்கே வந்தீங்கன்னு சொல்லிட்டோன்னா எடுக்கக்கூடிய மாதிரி இருக்குது நல்ல கோவில் அடியில் பாருங்க இதே மாதிரி நிறைய மலை வீடியோக்களை நான் போட்டு கொண்டுக்கிறேன் இந்த சேனலுக்கு புதுசாக வராங்க சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கணும்னு சொன்னால் நான் போடுற ஒவ்வொரு வீடியோக்களையும் பார்க்கட்ட மாதிரி இருக்கும் இந்த மேலுக்கு இருக்கிற சாமானையும் காட்டுறேன் நல்லூர் கோவிலில் இன்றைக்கு 2ஆம் நாள் திருவிழா கடைகளெல்லாம் களை கட்டி கொண்டு இருக்குது இப்போ தான் நிறைய கடையில் நம்ம போட்டு கொண்டிருக்கணும் இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய ஐஸ்கிரீம் வந்து ரியோ ஐஸ்கிரீம் அடையில் அவ்வளோ க்ரௌட்டாக இருக்குன்னு பாருங்க உள்ளுக்குலையும் கடைகள் இருக்குது இப்போதைக்கு வந்து இந்த கடையை காட்டி இருக்குது முன்னுக்கு 50 ரூபா எல்லாமே எது எடுத்தாலும் 50 ரூபான்னு சொன்னதால மட்டும்தான் இந்த கடையை காட்டி இருக்குது இந்த ஒட்டு போட்டு கூட பாருங்க இங்கே பாருங்க குங்கும போட்டுகள் என்ன ஒவ்வொரு அளவிலே இருக்குது சைஸில் எது எடுத்தாலும் 50 ரூபா இந்த இடத்துல இவன் எடுக்க போடு இனமதனால தான் இந்த 50 ரூபா கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்குது போலோடாக்கு இங்கே பாருங்க கேட்டு பாப்போம் இந்த அண்ணாட்டை எடுக்கப்புறம் இந்த இடத்துலேயே ஒரு திருவிழாக்கு நீங்கள் போடுறீங்க கூடக்கண்ணே வளமையாக இருக்கிற இடம் தான் அதெல்லாம் உங்களுக்கு இந்த குறைஞ்ச விலையில கொடுக்கணுமே இருக்கும் 50 ரூபா 2ஆவது கூட இடத்த விடாமல் எடுத்து போட்டு வளமையாக நாங்களாம் இந்த கடை எடுக்கிறோம் இந்த கடையை போட்டு கொண்டு இருக்கீங்க பாருங்க அதால தான் அப்போ கஸ்டமருக்கு என்ன சொல்கிறீங்க கடைசியா எல்லாரும் வாங்க இங்கே வந்து எல்லா பொருளும் நாங்கள் மலிவாக கொடுக்குறோம் வந்து பார்த்து பிடிச்சா எடுங்க அதுதான் சொல்ல முடியும் மலிவா என்ன ஒரே விலை தான் ஒரே விலை எது எடுத்தாலும் 50 ரூபா வேறு இடங்களில் வந்துட்டு ஒரு சாமான் அடிக்கிறேன்னா 100 ரூபா 150 ரூபா மாதிரி போகுது நாங்கள் 50 ரூபாய்க்கு தான் மலிவாக கொடுக்குறோம் நீங்கள் கொண்டு வந்து போட்டாலும் 50 ரூபா தான் கொடுக்குறோம் எங்கள்கிட்ட வந்துட்டு எது எடுத்தாலும் 50 ரூபா மட்டும்தான் பிறகு விலை கூடுறது ஒன்றும் இல்லை அப்போ பிளேண்டி காசுக்கு ஜாமான் கொடுக்குறோம் ஆமாம் கொடுக்குறீங்க பாருங்க களை காட்டுது ஓகேயா நன்றியா ஓகே நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல எடுக்கணுமே இருக்கும் இடத்துல அந்த கடை இந்த அளவு கோயிலோடையில் இப்போ தான் வந்து வியாபாரங்கள் எல்லாம் களை கட்டி கொண்டு இருக்குது எல்லா இடங்கள்லையும் மக்கள் வந்து கொண்டிருக்கணும் பாருங்க நல்ல ஆதீனத்தில் இடம்பெற்ற நிகழ்வுகளெல்லாம் முடித்து கொண்டு போய் கொண்டிருக்கணும் அப்படி நல்லூர் கோவிலடி இப்போதைக்கு தான் களை கட்டி கொண்டு இருக்குது இது வந்து கடைத்தெரு இந்த இடங்களை காட்டும் பொழுது உங்களுக்கு விளங்கும் இந்த இடங்களெல்லாம் 10ஆம் திருவிழாவுக்கு பிறகு இந்த இடத்துக்கு யாரும் வரையில்லாது அவ்வளவு கிரவுட்டாக இருக்கும் இந்த பாருங்க கடைகளெல்லாம் சாமானெல்லாம் இறக்கி வச்சிருக்கணும் திரும்ப இந்த சாமானெல்லாம் போட போயிடும் வந்து கொண்டிருக்கு
அன்னவெளியில் 50 ரூபா கூவி விற்று கொண்டிருக்கிறார். தொடர்ந்து இணைஞ்சிருங்கள். இதுபோல் மலிவு சாமானில் காட்டி கொண்டிருப்பேன். நீங்கள் ஒவ்வொரு இந்த சேனலை பார்க்குறாங்க, நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வச்சிங்கன்னு சொன்னால் நான் போகிற ஒவ்வொரு வீடியோகளையும் பார்க்கக்கூடியமாக இருக்கும். வெளிநாட்டவர்கள் கூட வந்து கொண்டிருக்கிறார்கள். நல்ல கோவிலுக்கு போயிட்டு வந்து கொண்டிருக்கணும். இந்த வீடியோவை நிறைய செய்து தொடர்ந்தும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.